உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவிகளை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்க ஆலயத்துக்கு வந்தாங்களாம்? 18 வருஷமா பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி, அதாவது கூனியா இருந்திருக்காங்க அந்த அம்மா. சில பேரை பார்த்திருக்கோம், நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரொம்ப கூனியா நினைச்சவங்க, ரொம்ப குனிஞ்சிட்டே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எங்க ஊர்ல கூட ஒரு பாட்டியம்மா உண்டு. ஒரு கம்பை வச்சுட்டு ரொம்ப குனிஞ்சிட்டே தான் என்ன செய்யணும், நடக்கும். அந்த பாட்டிக்கு அந்த அளவுக்கு முதுகு வளைஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அம்மா 18 வருஷமா கூனினா எப்படி? குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நடந்தாலும் எப்படிதான் இருக்கணும்? குனிஞ்சிட்டே நடக்கணும். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் என் மீது உதித்திடுவார். இயேசு தம் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கன் முன்காலில் சாம்பலை மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். துன்மார்க்கன் முன்காலில் சாம்பலை மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். நீ மேலே எழுந்திடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுகந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுகந்தரித்திடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம இழந்ததை ரெட்டிப்பா சுகந்தரிப்போம். எப்படி சுகந்தரிப்போம்? விசுவாசத்தினால சுகந்தரிப்போம். அல்லேலூயா. எதனால சுகந்தரிப்போம்? விசுவாசத்தினால தான் சுகந்தரம். விசுவாசம் இருக்கு, ஆனா உண்மை வேணும். அல்லேலூயா.